இந்த வீடியோ ஸ்ட்ரிக்ட்லி மேல்ஸ்க்கு மட்டும் தான். முக்கியமா இந்த மேல்ஸ்க்கு மட்டும் யாருக்குள்ள உண்மையை கேட்கறதுக்கான தைரியம் இருக்குதோ அண்ட் உங்கள அதிகபட்சமான ஆட்களுக்கு நாங்க சொல்ற வார்த்தைகள் ரொம்ப கசப்பாவும் இருக்கலாம் அண்ட் வாய்ப்பு இருக்கு இந்த வீடியோவோட கமெண்ட் செக்ஷன்ல எங்களுக்கு ஏகப்பட்ட பல ஹேட்ஸும் கிடைக்கலாம். ஆனாலும் இந்த வீடியோல நாங்க இதை எக்ஸ்போஸ் பண்ணியே தீர போறோம். எப்படி சிக்மா மேல் கான்செப்ட்ஸை தவறாக மாத்தி உங்களுக்கு பெரிய பெரிய யூடியூபர்ஸ் இன்ஸ்டாகிராம் இன்ஃப்ளூயன்சர்ஸ் விக்கிறாங்கன்னு அண்ட் உங்களை ரியல் சிக்மா இல்ல வீக் மேல் ஆக்குறாங்க. ஏன்னா இன்டர்நெட்ல சிக்மா மேல் பர்சனாலிட்டி பத்தி தெரிவிக்கப்படுதுல பாத்தீங்கன்னா ரியல் சிக்மா மேல் அதை விட முற்றிலும் வேற மாதிரி இருப்பாங்க. பிகாஸ் உண்மையில சிக்மா மேல் ரொம்பவே யூனிக் ரேரஸ்ட் மென்ஸ் பிரீட். வெறும் 0.1% மட்டும் தான் ரியல் சிக்மா மேலா இருப்பாங்க. ஆனா இன்டர்நெட் அண்ட் சோஷியல் மீடியா இந்த விஷயத்தை எவ்வளவு காமன் ஆக்கிடுச்சுன்னா ஒவ்வொருத்தரும் பாத்தீங்கன்னா அவங்கள சிக்மா மேலா கருதுறாங்க. அப்படி உங்களுக்கு தோணுதுன்னா நீங்க ஒரு சிக்மா மேல்னு அப்ப இது வரைக்கும் நீங்க தெரிஞ்சுக்காம இருக்கீங்க உண்மையான சிக்மா மேல் என்னன்னு அண்ட் உண்மையில ஒரு சிக்மா மேலா எப்படி ஆகணும்னு. சோ இங்க ரொம்ப முக்கியமா தெரிஞ்சுக்க வேண்டியது என்னன்னா ஒரு ரியல் சிக்மா மேல் தான் என்ன. முன்னாடி காலத்துல மேல்ஸ் ரெண்டு கேட்டகரியாக பிரிச்சிருந்தாங்க. ஆல்பா மேல்ஸ் அண்ட் பீட்டா மேல்ஸ். பீட்டா மேல்ஸ் ஃபாலோவர்ஸா இருப்பாங்க. அவங்களுக்கு என்ன ஒரு ஆர்டர் கொடுக்கப்படுதோ அதை அமைதியா ஃபாலோ பண்ணுவாங்க. இந்த பீட்டா மேல்ஸ்க்கு ஆர்டர் கொடுக்கறவங்களா இருப்பாங்க ஆல்பா மேல்ஸ். இவங்க அவங்களுடைய லீடர்ஷிப் எபிலிட்டிஸ் ஹை கான்ஃபிடன்ஸ் அண்ட் நோ நான்சென்ஸ் ஆட்டிட்யூடுடன் ராஜ்யம் பண்ணிட்டு இருந்தாங்க. ஆனா இந்த சொசைட்டி வளர வளர மக்களுக்கு புரிய ஆரம்பிச்சது மேல்ஸோடைய இன்னொரு மூணாவது கேட்டகரி இருக்குதுன்னு. பாத்தீங்கன்னா அவங்க ஷேடோஸ்ல இருப்பாங்க. அவங்க ஆல்பாவும் கிடையாது பீட்டாவும் கிடையாது. இவங்களுக்காக ஒரு தனியான கேட்டகரி உருவாக்க வேண்டியதா இருந்தது. அதுதான் தி சிக்மா. இவங்களுக்குள்ள ஆல்பா மேல்ஸோட எல்லா குவாலிட்டிஸும் இருக்கும். ஆனா இவங்க எப்பவுமே யாரையும் லீட் பண்ண மாட்டாங்க. பார்த்தா பீட்டா மாதிரி சைலண்டா இருப்பாங்க. ஆனா யாரையும் எப்பவுமே ஃபாலோ பண்ண மாட்டாங்க. இவங்க அவங்களுக்கான ஒரு தனி உலகத்தை உருவாக்கி இருப்பாங்க அண்ட் அதுல தான் வாழ்வாங்க. பவர் ஹைரார்க்கில ஆல்பா மேல்ஸ் எப்பவுமே மேல இருந்தாங்க. பீட்டா மேல்ஸ் அவங்கள ஃபாலோ பண்ணி வாழ்ந்துட்டு இருந்தாங்க. இப்ப கேள்வி என்னன்னா இந்த பவர் ஹைரார்க்கில சிக்மா மேல்ஸ் எங்க வருவாங்க? இதுக்கு பதில் என்னன்னா எங்கேயுமே இல்ல. ஏன்னா சிக்மா மேல்ஸ் அவங்களுக்கான ஒரு தனி ஹைரார்க்கி உருவாக்குவாங்க அண்ட் அதுல தனியா இருப்பாங்க. இவங்க அக்கம் பக்கம் யாரும் இருக்க மாட்டாங்க. எப்படின்னா காட்டுல ஆல்பா சிங்கங்கள் இருக்கும். இதை எல்லாருமே ராஜாவை கருதுவாங்க. அதே இடத்துல சிக்மா டைகர்ஸும் இருக்கும். இதையும் பார்த்து எல்லாருமே ஈக்குவலி பயப்படுவாங்க. எப்படி ஒரு உல்ஃப் பேக்கோட லீடர் ஆல்பாவா இருக்குமோ அதே போலயே ஒரு லோன் உல்ஃப் வந்து சிக்மாவா இருக்கும். அவங்களுடைய லீடர்ஷிப் எபிலிட்டினால ஆல்பா கிட்ட எப்பவுமே அட்வான்டேஜ் இருக்கும். அவங்க கிட்ட பீட்டா மேல்ஸ்க்கான ஆர்மி இருக்கும். அதே சிக்மா தனியாக போராடும். அப்படி ஒரு ஆல்பா அண்ட் சிக்மா மேலுக்கு 1-on-1 ஃபைட் வச்சோம்னா அப்ப ஒருத்தர் இன்னொருத்தருக்கு ஈக்குவலா போட்டிடுவாங்க. அப்படி நீங்க ஒரு மேலா இருந்தீங்கன்னா அண்ட் உங்களுக்கு ஒரு எக்ஸ்ட்ராஆர்டினரி லைஃப் வாழணும்னா அப்ப நீங்க உங்க மேல இருக்கிற இந்த பீட்டா மேல் என்ற அடையாளத்தை அழிக்கணும் அண்ட் சிக்மா மேலாக ஆகியே தீரணும். அண்ட் பவரோட இந்த ஹையரார்க்கில உங்களுடைய ஒரு இடத்தை உருவாக்குறதுக்கு சிக்மா மேல்ஸ்க்கான சில ரூல்ஸ் இருக்கு. அதை நீங்க ஃபாலோ பண்ணணும். எல்லாத்துக்கும் முதல் ரூல் வந்து டோன்ட் பிரிட்டெண்ட் டு பி எ சிக்மா. முதல்ல பாத்தீங்கன்னா மக்கள் ஆல்பா மேலாக ட்ரை பண்ணிட்டு இருந்தாங்க. பிறகு அவங்களால இது ஆக முடியாத பட்சத்துல அவங்க சிக்மா மேலாக இருக்கிற மாதிரி சும்மா காமிச்சுக்கிட்டாங்க. அதே இந்த ஃபேக் சிக்மா மேல் உண்மையில ஒரு பீட்டா மேலாக இருக்கிற பட்சத்துல அவங்க முழு நாள் அவங்களோட ரூம்ல உட்காந்துக்கிட்டு போனை இயக்கிட்டு இருப்பாங்க. வீடியோ கேம்ஸ் விளையாடுவாங்க. அவங்க கோல்ஸை ப்ரோக்ராஸ்டினேட் பண்ணுவாங்க. இதனா ஒரு பொண்ணு கூட பேசணும்னா அவங்களோட கால்கள் நடுங்க ஆரம்பிச்சிடும். ஆனா வெளிய இருந்து காமிச்சுக்கிறது எப்படி இருக்கும்னா ஏதோ அவங்க பெண்களை இக்னோர் பண்ற மாதிரி இருக்கும். ஆனா முதுகுக்கு பின்னாடி அவங்கள இன்ஸ்டாகிராம் சோஷியல் மீடியால ஸ்டாக் பண்ணுவாங்க. எப்படியும் பாத்தீங்கன்னா எந்த பெண்ணும் அவங்கள கண்டுக்காது. சோ இந்த ஃப்ரஸ்ட்ரேஷனை கழிக்க அவங்க முழு நாள் ஆபாச படங்களை பார்த்துக்கிட்டு சுயன்பத்திலேயே அவங்க நாட்களை கழிப்பாங்க. அண்ட் வெளியே வந்து அவங்களுடைய நண்பர்கள் கிட்ட சொல்லிப்பாங்க நான் ஒரு சிக்மா மேல்னு. உண்மையான சிக்மா மேல் அவங்க இதை காமிச்சிக்க மாட்டாங்க. நான் ஒரு சிக்மா மேல்னு. காட்டுல இருக்கிற புலி எப்பவுமே கர்ஜிக்காது. அது ஆல்பா லைனுக்கு எதிர்க்க போய் கத்தறதில்ல. நான் ஒரு டைகர் எனக்கு மரியாதை கொடுன்னு. ஆல்பா லைனுக்கு தெரியும் அது ஒரு சிக்மா டைகர்னு அண்ட் இது அதை ரெஸ்பெக்ட் பண்ணும். சோ இதனால தான் இந்த மாதிரி காமிச்சிக்க வெளிப்படுத்துறத நிறுத்துங்க. நீங்க ஒரு சிக்மான்னு எந்த நாள் நீங்க ஆகுறீங்களோ அந்த நாள் மக்கள் அவங்களாவே தெரிஞ்சுப்பாங்க. ஏன்னா நம்மளே நம்மளோட வாயில சிக்மான்னு சொல்றதுனாலயோ நம்ம இன்ஸ்டாகிராம் பயோல சிக்மான்னு போடுறதுனாலயோ யாரும் ஒருத்தர் சிக்மா மேல ஆயிட மாட்டாங்க. சோ இதனால தான் இந்த செகண்ட் ரூலை ஞாபகம் வச்சுக்கோங்க. ஜெண்டர் நியூட்ரல். நவ் நாங்க இப்போ உங்களுடைய மிகப்பெரிய மிஸ்கன்செப்ஷனை அகற்ற போறோம். சிக்மா மேலாக இருக்கிறதுக்கு இது முற்றிலும் அர்த்தம் கிடையாது பெண்களை இல்ல உங்களை விட சின்ன பசங்களை பலவீனமான ஆட்களை அடக்கி வச்சுக்கிறது. ஏன்னா இது பலவீனமான ஒரு பீட்டா மேல்கான குவாலிட்டி. அண்ட் இன்னைக்கு பாத்தீங்கன்னா சோஷியல் மீடியால உங்களுக்கு இந்த மாதிரி பல ஷார்ட்ஸ் வீடியோஸ் கிடைக்கும். பாத்தீங்கன்னா இங்க மனிதர்கள் பெண்களை வெர்பலி இல்ல பிசிக்கலி டிஸ்ரெஸ்பெக்ட் பண்ணிட்டு இருப்பாங்க. அண்ட் மக்கள் அவங்களுக்கு சிக்மா மேல்கான டைட்டில் கொடுப்பாங்க. பெண்களை குழந்தைகளை இல்ல எதனா ஒரு பலவீனமான நபரை டிஸ்ரெஸ்பெக்ட் பண்றதோ இல்ல அடிக்கிறதோ இது எந்த ஒரு மேல்னாலும் செய்யலாம். ரியல் சிக்மா யாருன்னா ஆணோ இல்ல பெண்ணோ அவங்க கிட்ட தேவையில்லாத விஷயத்த சொல்றதுக்கு முன்னாடி 1000 வாட்டி யோசிக்கணும். ஆண்கள் கிட்ட போராடுறதுக்கு எப்பவுமே தயாரா இருக்கணும். பதிலா முன்னாள் அவங்க பெட்ல படுத்துக்கிட்டு போனை பார்த்துக்கிட்டு அவங்களோட ஒரு கைய பேண்ட்டுக்குள்ள வச்சிட்டு இருக்க மாட்டாங்க. ஏன்னா இந்த மாதிரியான ஆட்கள் சிக்மா மேல்ஸ் இல்ல வீக் மேல்ஸ். சிக்மா மேல்ஸ் ஜெண்டர் நியூட்ரலா இருப்பாங்க. எல்லாருக்கும் சமமா ரெஸ்பெக்ட் கொடுப்பாங்க. வெள்ளது மேலா இருந்தாலும் சரி ஃபீமேலா இருந்தாலும் சரி. இதுதான் அவங்களோட மிகப்பெரிய சிறப்பம்சம். ஆல்பா அண்ட் பீட்டா மேல்ஸ் கிட்ட இருந்து இவங்களை தனித்து வைக்குது. பாத்தீங்கன்னா ஆல்பா எல்லாருமே தான் அவருடைய ஆதிக்கத்தை செலுத்தணும்னு நினைப்பாங்க. அதே சிக்மா ப்ரொடெக்ட் பண்ண தெரிஞ்சு வச்சிருப்பாங்க. சிம்பிளி நீங்க இதை இப்படி புரிஞ்சுக்கலாம். சிக்மாக்கு ஜெண்டர் குறித்து எந்த ஒரு
கவலையும் இருக்காது. ஆணோ பெண்ணோ இவங்களுக்கு எல்லாருமே ஒரே மாதிரி தான். இதனால தான் எப்பவுமே நீங்க இவரை எந்த ஒரு பெண்ணுக்கும் வெயிட் பண்றதா நீங்க பாத்துக்கவே முடியாது. அவங்களோட சீட்டை மத்தவங்களுக்கு ஆஃபர் பண்ணி பாத்துக்க மாட்டீங்க. ஏன்னா இவங்களுக்கு பெண்கள் வந்து ஒரு ஸ்பெஷல் கிரியேச்சர் கிடையாது. சோ தட் அதிகமான இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கணும்னு. இதனால தான் அவங்க பெண்கள் கூடவோ அதே அளவுக்கான ரெஸ்பெக்டோட பேசுவாங்க எப்படி அவங்க மத்தவங்க கூட பேசுறாங்களோ. அண்ட் எப்பவுமே அவங்களையோ குறைவாம வச்சிருக்க மாட்டாங்க. இவங்க அவங்கள விட பவர்ஃபுல்லான ஆட்களை பார்த்துட்டு பயப்படுறதில்ல. அவங்கள விட பலவீனமான ஆட்களையும் அடக்கறதில்ல. பதிலாக அவங்களுக்கு உதவி செய்வாங்க. இன் ஷார்ட் முற்றிலும் இவங்க நம்மளுடைய இந்தியன் ஆர்மி சோல்ஜர்ஸ் மாதிரி தான். வலிமையாவும் இருப்பாங்க, ஹெல்ப்ஃபுல்லாவும் இருப்பாங்க. நம்பர் 3, ரிமைன் காம் இன் எவ்ரி சிச்சுவேஷன். சிக்மா மேல்ஸ் ஹைலி ரெசிலியன்ட்டா இருப்பாங்க. இவங்கள எவ்வளவு கஷ்டத்திலயோ கஷ்டமான வேலையிலும் போட்டுருங்க. இவங்க எந்த ஒரு வலியோ எந்த ஒரு கவலையும் இல்லாம அந்த சிச்சுவேஷன்ல இருந்து வெளியே வந்துருவாங்க. இதுக்கான காரணம் என்னன்னா இவங்களுக்கு போக்கர் ஃபேஸ் மாதிரியான ஒரு ஆட்டிடியூட் இருக்கும். சிச்சுவேஷன் எப்படி தான் இருந்தாலும் சரி, எவ்வளவு எக்ஸைட்டிங்கோ எவ்வளவு டிப்ரெசிங்கோ, இவங்களோட மைண்ட் முற்றிலும் ஸ்டெடியாக இருக்கும். வெளிய இருந்து இவங்கள நீங்க எவ்வளவு நாளா உடைங்க, இவங்களுக்கு எவ்வளவு நாளா பிசிக்கல் இல்ல மென்டல் பிரஷர் கொடுங்க, ஆனாலும் முற்றிலும் இவங்க உள்ளுக்குள்ள இருந்து ரொம்ப அமைதியா ஸ்ட்ராங்கா இருப்பாங்க. பகவத்கீதா சாப்டர் 2 வெர்ஸ் 15ல கிருஷ்ணரோ அர்ஜுன் கிட்ட சொல்லியிருந்தாரு, ஹே அர்ஜுன், இந்த உலகத்துல இருக்கிறதுல வெற்றி பெற்ற நபர் யாருன்னா யாரு சந்தோஷ சமயத்திலயோ கஷ்ட சமயத்திலயோ ஒரு நிலையா இருக்காங்களோ அண்ட் அவங்களுக்கு தான் விடுதலைக்கான தகுதியை பெறுவாங்க. நீங்க எம்எஸ் தோனியை பாருங்க, தாமஸ் ஷெல்வியை பாருங்க, ஸ்டீவ் ஜாப்ஸ பாருங்க, ப்ரூஸ்லியை பாருங்க, இல்ல கியானு ரீவ்ஸ். இவங்க எல்லாம் எந்த மாதிரியான ஆட்கள்னா இவங்கள எந்த சிச்சுவேஷன்ல போட்டாலும் சரி இவங்க எப்பவுமே அவங்கள இழக்க மாட்டாங்க. பேனிக் சிச்சுவேஷன்லயும் பேஷன்ட்லி ஒவ்வொரு சிச்சுவேஷனையும் அப்சர்வ் பண்ணி ப்ராப்ளமை சால்வ் பண்ணுவாங்க. ஒரு ரியல் சிக்மா மேலோட அடையாளம் கஷ்டமான சமயத்துல தான் வெளியே தெரியப்படும். ஒரு முழு மைதானத்துல எதிரிகள் அவங்களுடைய முழு படையுடன் எதிர்க்க நிப்பாங்க. அக்கப்பக்கம் தப்பிக்கிறதுக்கு எந்த ஒரு வழியும் இருக்காது. கையில போராட்டத்துக்கான ஆயுதமும் இருக்காது, அதுக்கான பலமும் இருக்காது. ஆனாலும் அவங்களோட மார்களை நிமித்தி அவங்க எதிர்க்க எழுந்து நிப்பாங்க. இங்க உங்களுடைய தோல்வி உறுதியா இருக்கலாம், ஆனாலும் உங்களுடைய இறுதி மூச்சு வரைக்கும் போராடணும். அண்ட் தைரியம் எவ்வளவுனா யாருக்கிட்ட உதவிக்கான கெஞ்சவே கூடாது. அவர் தான் உண்மையான சிக்மா. எம்ப்ரேஸ் யுவர் செல்ஃப். ஒரு ரியல் சிக்மா மேலோடைய மிகப்பெரிய சிறப்பம்சம் என்னன்னா அவர் அவரையே ரொம்ப பெட்டரா சிறப்பாக்கிறதுக்கு எந்த ஒரு எல்லைக்கும் போகுவாரு. அவருடைய கோலுக்கு போராடிக்கிட்டே இருப்பாரு. அதை அடையிற வரைக்கும் அது வரைக்கும் எந்த ஒரு ஓய்வும் இல்ல, எந்த ஒரு நிம்மதியும். அவங்களையே வெற்றியாளராக ஆக்கிறதுக்கான அந்த பசி எந்த அளவுக்கு இருக்கும்னா இது அவங்கள நிம்மதியாக வாழ விடாது. அதிகபட்சமான சமயத்துல அவங்க மீது வேலை செய்வாங்க. தேவையில்லாத விஷயங்கள் நடக்காது. தேவையில்லாத ஆட்கள் கூட உட்கார மாட்டாங்க, சுத்த மாட்டாங்க. தேவையில்லாத ஆட்களை சந்திக்கிறத நிறுத்திடுவாங்க. மோசமான பார்ட்டிஸ்க்கு போக மாட்டாங்க. அவசியம் இல்லாத சோஷியல் ஃபங்க்ஷன்ஸ் அட்டெண்ட் பண்றது கிடையாது. இவருக்கு எந்த ஒரு கவலையும் இருக்காது. அவரோட எந்த ஃப்ரெண்ட் எங்க போயிருக்காங்கன்னு, யாரு இன்ஸ்டாகிராம்ல என்ன ஸ்டோரி போட்டிருக்காங்கன்னு, மற்றவரோட லைஃப்ல என்ன நடக்குது இவருக்கு அதை பத்தி எந்த ஒரு கவலையும் இருக்காது. இதனால தான் இவங்க யார பத்தி கவலைப்படுறதுல, யார பார்த்தா இன்ஸ்பயர் ஆகுறதுல. ஏன்னா இவங்களுக்கு மிகப்பெரிய இன்ஸ்பிரேஷன் இவங்க தான், இவங்களோட லைஃப் தான். இதை நீங்க செல்ஃப் அப்சஷன் சொல்லிக்கோங்க, ஈகோன்னு சொல்லுங்க, ஆட்டிடியூட் எதனாலும். இவங்களுக்கு இந்த உலகத்துல ரொம்ப பெரிய இம்பார்ட்டன்டான விஷயம் எதனா ஒன்னு இருக்குன்னா அது இவங்களே தான். அண்ட் இவங்க லைஃப் உடைய பர்பஸ். சைலன்ஸ் இஸ் பவர். ஒரு ரியல் சிக்மா மேல் சத்தங்க நாய்ஸ் கிட்ட இருந்து தள்ளி தூரமா போய் அமைதியாக வாழ விரும்புவாங்க. ஏன்னா சிக்மா மேலோடைய முழு ஐடென்டிட்டியும் பாத்தீங்கன்னா ஒரு லோன் வுல்ஃப் மாதிரி உருவாயிருக்கு. இவங்க ஒரு சோலோ டிராவலர். இவங்க தனிச்சு அவங்களோட வழியை உருவாக்குவாங்க. இவங்களுக்கு அதிகபட்சமான ஆட்களுக்கு இடையே இருக்கிற சலசலப்பு அது பிடிக்காது. இவங்களுக்கு அவங்களோட வார்த்தைகளை நிரூபிக்க மத்தவங்க கூட வாக்குவாதம் பண்றத விரும்ப மாட்டாங்க. அப்படி யாரா எதனா ஒரு வேலையை செய்யறாங்கன்னா சரிதான், அப்படி செய்யலனா அவங்களே அதுக்கான பொறுப்பை எடுத்துக்கிட்டு வேலையை செஞ்சு முடிப்பாங்க. இதனால தான் சிக்மா மேல்ஸ் ரொம்ப கம்மியா பேசுவாங்க. ஆனா பேசினா எல்லாரையும் அதிர வைப்பாங்க. இவங்களுடைய ஒவ்வொரு வார்த்தையும் நல்லா யோசிச்சு சிந்திச்சு சொல்லப்படும். இவங்க ஆல்பா மேல்ஸ் மாதிரி எக்ஸ்ட்ராவர்ட்டட் லீடர்ஸாக இருக்க மாட்டாங்க. இவங்க அவங்கள போல பவர்ஃபுல் ஸ்பீச் மூலமா மத்தவங்களை இன்ஃப்ளூயன்ஸ் பண்ண முடியாது. ஏன்னா ஒரு சிக்மா மேலோடைய உண்மையான சக்தி அவங்களுடைய வேர்ட்ஸ்ல இல்ல, அவங்களுடைய ஆக்ஷன்ஸ்ல இருக்கும். இவங்க அமைதியாக இருந்து மத்தவங்களுடைய வார்த்தைகளை கேட்பாங்க, அவங்கள அப்சர்வ் பண்ணுவாங்க அண்ட் சைலன்ஸ்ல இருந்து அவங்களுடைய ஒவ்வொரு டிசிஷனும் யோசிப்பாங்க, புரிஞ்சுப்பாங்க அண்ட் பிறகு ஆக்ஷன் எடுப்பாங்க. சோ ஃப்ரெண்ட்ஸ், ஐ ஹோப் உங்களுக்கு இந்த வீடியோ ரொம்ப பிடிச்சிருக்கும் அப்படின்னு நான் நம்புறேன். அப்படி பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காம வீடியோக்கு லைக் பண்ணிட்டு இந்த மாதிரி அமேசிங் வீடியோஸ் தொடர்ந்து பார்க்கிறதுக்கு நம்மளோட சேனலுக்கு கண்டிப்பா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. Thank you for watching.